ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு பட்டை, கூடவே 6 லவங்கம், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா, கூடவே 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுது. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து 50% நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விடுங்க. இப்போது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அருமையான சிக்கன் குழம்பை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.